மஷ்ரூம் கிரேவி குக்கர்லேயே ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். குக்கரில் 2 விசில் வச்சிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். குக்கரில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஹோல் ஸ்பைசஸ்லேயே ஒன்று கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைசஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறக்காக வந்து இது மட்டும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து உப்பு சேர்த்துருங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். லைட்டாக ப்ரௌன் கலராக வரணும். அதுக்குள்ளே பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தேங்காய் அரை மூடி, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு 10 முந்திரி, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 2 வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருப்பேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வதங்கிருச்சு. ஒரு 2, 3 தக்காளி, சின்ன தக்காளியாக வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் லைட்டாக வதக்கி விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தக்காளி ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வந்து வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதும் நான் வந்து மஷ்ரூம் வந்து 2 அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 கட் பண்ணாலே போதும். இல்லை உங்களுக்கு எப்படி ஸ்லைஸாக கட் பண்ணலாம், இல்லை எப்படி கட் பண்ணணுமோ கட் பண்ணலாம். 2 கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் மஷ்ரூம்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும். அந்த மாதிரி தண்ணி விட்டு கொஞ்சம் நல்ல கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு கூடயே வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம முந்திரி சேர்த்துருக்கனால கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் நிறையவே வந்து சேர்த்துக்குங்க. நீங்கள் ரொம்ப செமி கிரேவியாக வைக்கிறீங்க, இல்லை நல்லா கிரேவி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் லிக்விடாக தான் வந்து வச்சுருந்தேன். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி புதினா போட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மட்டன் மசாலா, இல்லை சிக்கன் மசாலா, கரம் மசாலா, இல்லை வீட்டில் நீங்கள் அரைச்சிருப்பீங்கள்ல கரம் மசாலா, அந்த மாதிரி எந்த இது உங்களுக்கு போடணும்னு தோணுதோ, எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மட்டன் மசாலா தான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். ஃபைனலாக பட்டர் இல்லைன்னா நெய் வந்து விட்டுறதுனா விட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம். ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மஷ்ரூம் வச்சு நீங்கள் எப்படிலாம் கிரேவி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள்.